எழுதி 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 கொண்டு எழுதுகிறது எழுதுகிறான் எழுதுகிறாள் எல்லாமே அதுல ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க எழுதுகிறேன்ல எழுதுகிறேன் எழுதுகிறோம் ஃபிட் பண்ணிக்கலாமா? எழுதுகிறோம் எழுதுகிறாய் ஃபிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ரைட். சோ அதுதான் நீங்க பாக்கணும். இங்க ஐவி யூ தே, இங்க வெறும் ஹி ஷி. நடுவுல பக்காவா பாருங்க, எழுதினேன் எழுதி எழுதி பாருங்க, எழுதி ஹேட போட்டீங்கன்னா எழுதி இருந்தேன், ரைட், ஹேவ போட்டீங்கன்னா எழுதி இருக்கிறேன். சோ அது பக்காவா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வாங்க, இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. இது என்னன்னு தெரியுதுங்களா? இந்த இடத்துல நான் சொன்னது மெனி டைம்ஸ்னு, பிரசன்ட்ல இருந்துட்டு பாஸ்ட பாக்குறீங்க, ஆனா பிரசன்ட்ல இருக்கீங்க. புரியுதுங்களா? எழுதி இருக்கிறேன் எழுதி இருந்தேன்னா வரல பாருங்க, இருக்கிறேன்னு நச்சுன்னு வந்து பாருங்க. தமிழ்ல வந்து பக்காவா பிரசன்ட் ரெப்ரசென்ட் பண்றாங்க பாருங்க. ரைட். நான் இப்ப பாத்துடலாமா? ஐ கடைசி டென்ஸ் இன்னைக்கு. இந்த டென்ஸ் நம்பர் 4 தானே? நம்பர் 4 போட்டுடலாமா? நம்பர் 4 எல்ஹெச்ஆர். முக்கியம் முக்கியம் முக்கியம். அகைன் நீங்க இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது கொடுக்குறேன். நீங்க வந்து எல்லாமே இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அப்ளை பண்ண முடியும். ஆங்கிலம் பேச்சுல தான் வரும். நம்ம பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ண போறாங்க? அடுத்த வாரம் ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நீங்க பேசினா மட்டும்தான் பேச முடியும். ரைட். நீங்க கார் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவிங் மேனுவல மட்டும் படிச்சா எப்படி இருக்குங்க? அந்த டிரைவிங் சீட்ல உட்காரணும், எல்போட மாட்டணும், பக்கத்துல நான் வேணா பேசஞ்சர் சீட்ல உட்காந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா ஓட்ட போறது நீங்க தான். கத்துக்கணும்னு நினைச்சா நீங்க தான் கத்துக்குவீங்க. ரைட். வெரி குட். ரைட். லெட்டர் இங்க பாருங்க, இந்த இடத்துல தமிழை கொண்டு வருவோமா? தமிழை கொண்டு வருவோம். கொண்டே பாருங்க, கொண்டை இருக்குது. கொண்டை இருக்குதா? கொண்டிருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன். அந்த ஒரு எழுத்து தான் மாறுது. கொண்டே, இந்த கொண்டே இருக்கிறேன் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுது? ஒரு விஷயம் சந்தோஷம். கொண்டிருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் தமிழ்லயே ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது. அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இதுவும் கொண்டிருக்கிறேனும் நடக்குது. ஆனா இது ரொம்ப நேரம் நடக்குது இல்ல? இது ரொம்ப நேரம் நடக்குது. அவன் படம் பார்த்து அவன் பாருங்க டிவி பார்த்துட்டு இருக்கான் பாருன்னா ஓகே, இப்ப ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அவன் டிவி காலையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயே அப்பா, இது மோசமான ஒரு விஷயம். ரொம்ப நாள் நடக்குது. எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு வேற இதுக்கு வேற. ரைட். ஆனா கொண்டே இருக்குது. கொண்டே இருக்கிறதுனால ரைட் போடுங்க. ஐ வில் ஹேவ். வில்லு வராது. வில்லுனா ஃபியூச்சர். இப்பதான் முக்கியமான வருது. எழுதி கொண்டே இருக்கிறேன் பாருங்க. have been right. have been right. கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 4 ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து பக்காவா தரவு பண்ணுங்க. அடுத்த 16 ஈஸியா கொண்டு வந்துடலாம். இந்த 4 தான் அடிநாதம், இதுதான் அடிப்படை, இதுதான் ஆதாரம், இதுதான் உங்களுக்கு நீங்க வாக்கியத்துல எழுதி அமைக்கிறதுக்குரிய வெள்ளோட்டமே இந்த 4 தான். இப்ப பாருங்க, have, யோசிக்க வேணாம், நீங்க பாருங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் போடுறேன் பாருங்க. ஒரு சப்போர்ட்டிங் வெர்பு 2 வந்துருச்சு பாருங்க. ரெண்டு சப்போர்ட்டிங் வெர்பு பாருங்க. 2 சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஸ்ட்ராங் பண்றது. கலர் கோடிங் பண்ணதோட இது இப்ப புரியும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு முக்கியம். ஒரு இதுல ஒரு வாக்கிய அமைப்புல வந்து ஒரு மெயின் வெர்பு தான் இருக்கும். மெயின்னு சொல்றாங்கல்ல, முக்கிய முதன்மை. இது எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஹேவ் பீன். இந்த பீன் எதுக்கு சார் வருதுன்னு எத்தனை கேள்வி நிறைய வாட்டி எனக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, எழுதி கொண்டே இருக்கிறது. இது இருக்கிறது. இது டே 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 டி டேவா மாறிச்சு இல்லைங்களா? அதுக்குதான் இந்த பீன். இந்த பாருங்க, இந்த கொண்டைக்கு கொண்டைக்கு ஐஎன்ஜி வந்துருச்சு, டேக்கு பீன் வந்துருச்சு. இருக்கு ஹேவ் வந்துருச்சா? இருக்கா? அதான சொல்றோம். இங்க ஹேவ் இரு, இங்க ஹேவ், இங்க பாருங்க இரு, எழுதி இரு, ரைட், எழுதி கொண்டே இரு. வந்துருச்சா? ஹேவ் பீன். இந்த பக்காவா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப அருமையா கொண்டு போலாம். இப்ப அருமையான ஒரு கீவேர்டு போட்டு உங்களை புரிய வைக்கிறேன் பாருங்க. ரொம்ப முக்கியம் இந்த கீவேர்டு. அப்பாடா அப்படின்னு இருக்கும். ரைட். இது எப்படி படிப்பீங்க? ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி. நான் ஒரு தினமும் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே. நான் ஒரு கடிதம் நேற்று எழுதினேன். நான் ஒரு கடிதம் நாளை எழுதுவேன். ரைட். நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன்.
அவன் ஒரு வாட்டி கூட ரிப்ளை பண்ணலப்பா, பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன். sir. நான் ஒரு கடிதம் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறேன், முழு நாளா எழுதிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு பெரிய லெட்டர்ப்பா, எழுதி எழுதி கசக்கி போடுறேன். என்ன எப்படி அது திருப்பி திருப்பி எழுதுறேன், மாத்தி மாத்தி எழுதுறேன். இது வந்துருச்சா? இது எங்கன்னு புரியுதா? காலம் புரியுதுங்களா? இந்த இப்ப எவ்வளவு விஷயம். ஐ டூ ரைட், ஐ டிட் ரைட், ஐ வில் ரைட், ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஹவ் ரிட்டன். வாவ், நிறைய விஷயம் கத்துருக்கோமா? இப்ப பாருங்க 12 நிமிடம் இருக்கிறது. இதை முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். பார்த்தலாமா? முக்கியமானது முக்கியமானது மறக்க கூடாது. ஏன்னா அடுத்த வாரம் இதை அப்படியே யூஸ் பண்ணி பேச போறோம். ரொம்ப சிம்பிளா பேச போறோம். இப்ப பாருங்க, ஐ ஹவ் பீன் ரைட்டிங். ஐக்கு ஐ ஹவ் பீன் ரைட்டிங்னா யாரு வாலண்டியர்? மோகன் சாரை தவிர வேற யார் வாலண்டியர் சொல்லலாம்? ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். நானே சொல்றேன். தீபலட்சுமி மேம், உங்க நேம் தான் V2029 இருக்குதா? எனக்கு ஆக்சுவலா அந்த நேம் யாரு சொல்றீங்க? யாரு சொல்றீங்க? சந்தோஷ். சந்தோஷ், அருமை. சொல்லுங்க. ஐ ஹவ் பீன் ரைட்டிங். இப்ப we have been, you have been. இந்த ரெண்டு யூ ஒண்ணுதான். ஹீ ஷீட் ஒரே குரூப். சொல்லுங்க அந்த குரூப்புக்கு என்ன it வரும்? has been. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சோ அது மூணு ஹேஸ் வரும், ரைட்? அது மூணு ஹேஸ் வரும், ரைட்? Okay, sir. It has. They They. have been. அருமை. ரமேஷ், Has been. ஹாஸ் பீன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ரமேஷ் Have மகேஷ் been. 2 பேரு. Have been. ஒன்லி ரமேஷ் Has ஆர் been. மகேஷ். Has been. சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்தோஷே சொல்லுங்க, இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படியே. நான் ஒரு கடிதம் சொல்ல வேணாம், எழுதி கொண்டே நான் ஒரு இருக்கிறேன். கடிதம் எழுதி கொண்டே இருக்கேன். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாய். கொண்டே இருக்கிறாய். கொண்டியில கொண்டியில கொண்டே கொண்டே இருக்கிறாய். எழுதி கொண்டே கொண்டே இருக்கிறாய். இருக்கிறாய். அதுலதான் அந்த பீன்லாம் வந்து மாட்டுது. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். ஆ. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாள். ஆ. அது ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறது. ஆ. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆ. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். அதான் ரமேஷ் மகேஷ் அருமையா சொல்லிட்டாரு. அது வந்து தனிப்பட்ட முறையில சொல்லிட்டாரு. முடிஞ்சது. வெரி குட், வெரி குட், வெரி 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 குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப ஒரே ஒரு குயிக்கா ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். குயிக்கான ஒரு எக்ஸசைஸ், ரைட்? பாருங்க, எதை போட்டாலும் இதை போடுற பாருங்க. பிரதிபெயர் சொல்லணும் தமிழ்ல சொல்லுவாங்க. கிராமர் ரொம்ப எல்லாம் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும்னு இல்லை. இந்த 7 வார்த்தைகள். இப்ப சொல்லுங்க, ஐக்கு ஆம் வந்தா வீக் என்ன வரும்? ஆர். ஆர். அடிச்சு சொல்லணும். யூக்கு ஆர். 2 யூக்கும் 6 தான். ஈ ஷீட்டுக்கு ஒரே குரூப் ஈ ஷீட் என்ன வரும்? அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, நம்ம கத்துக்கிட்டதை மட்டும் பண்ணுவோம். ஐக்கு டூ வந்தா டூ. ஞாபகம் இருக்கா? எல்லாம் பிரிச்சோமே, எல்லாமே பிரிச்சோமே. யூக்கு 2 யூக்கு. ஹீ ஷீட்டுக்கு ஒரே குரூப். ஞாபகம் வச்சுக்க, நம்ம பிரசன்ட்ல இருக்கோம். அவ்வளவு முக்கியம். தே டு. ரைட். Now ஐக்கு have வந்தா வீக். யூக்கு 2 யூக்கு ஒண்ணுதான். அருமை 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 அருமை. ஹீ ஷீட் ஒரே குரூப். அருமை. தேக்கு ஆல் ரைட். ஞாபகம் இருக்கா? நம்ம டிட் போட்டோம் பாருங்க, முதல் 2வது கிளாஸ்ல பிரிச்ச பாருங்க. டிட் ஐக்கு டிட் வந்தா வீக். ஹீ ஷீட் ஒரே குரூப். ஒரே குரூப். ஏன்னா எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். அருமை அருமை அருமை. எல்லாமே அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா யோசிங்க. ஹாவ். இப்ப பாருங்க, டூ போட்டு டிட் போட்டீங்க. நல்லா யோசிங்க. டூ போட்டா எல்லாமே டிட் வருது. பாஸ்ட் டென்ஸ்க்கு இப்படி வருதா? இங்க பார்க்கலாமா? டூ போட்டா பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட். சரியா? டிட். ஹாவ் போட்டா பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கு?
had Had. right. am போட்ட past tense என்ன? was right. are போட்ட past tense என்ன? where, where பாத்துங்க. do did am போட்டா was இதெல்லாமே நம்ம முன்னாடி ஃபில் பண்ணிருக்கோம், பின்னாடி வந்து ஃபில் பண்ணுவோம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப திருப்பி வந்து ஃபில் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் ஐக்கு வந்து இப்ப பாருங்க, ஐக்கு வந்து பாருங்க ஆம் இங்க இருக்கு பிரசன்ட், நான் வாஸ் போடுறேன். ஐக்கு வந்து வாஸ் போடுறேன். கேர்ஃபுல். ஐக்கு வாஸ் போட்டா வீக் என்ன வரும்? where, வேர் வரும். ஞாபகம் வச்சுங்க. யாருக்கும் இப்ப புரியலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்குங்க. எல்லா கிளாஸ் நோட்ஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. யூ வேர் ரெண்டுத்துக்கும் வேர் தான். ஹி was, வாஸ் ரைட். இந்த மூணு குரூப்புக்கும் ஒண்ணுதான். ஐக்கு வாஸ் வர்ற மாதிரி ஹீக்கு வாஸ் வரும். பாத்துங்க. they were, ஏ where, ப்ளூரல் வேர் ரைட். இப்ப பாருங்க, டெட் போட்டாச்சு, வாஸ் போட்டாச்சு, ஹேவுக்கோட பாஸ்ட் டென்ஸ் போடலாமா? ஹேட். ஐக்கு ஹேட்னா வீக் என்ன? பாருங்க had, ரெண்டு யூக்கு என்ன? had, ஹேட். ஹீ ஷீட். கேர்ஃபுல். ஹீ ஷீட் had அப்படியே ஹேட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் மாறாது. பாஸ்ட் மாறாதுன்னு சொல்லியிருக்கோம். பாஸ்ட மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். நடந்து போனது ரைட். வா. இப்ப நான் வந்து எகைன் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஐக்கு வில்லு போடுறேன், வீக்கு வில்லுதாஸ் வில்லு. பாத்தீங்கன்னாக்கா வில்லு எல்லாமே அந்த வேர்டு ஃபுல்லா எடுத்துக்கும். நீங்க ஐ வில், நீங்க எல்லாமே நீங்க பாத்துருக்கீங்க. எதுவுமே நான் புதுசா பண்ணல. பாருங்க, எதுவுமே புதுசா பண்ணல. பாருங்க, வில்லு தான். ஆர் ஆமிஸ் தான் வந்திருக்கு. ஹாவ் பீன், ஹாவ் இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ ஹேடு போடுறப்பையும் டிட் போடுறப்பையும் கம்ப்ளீட்டா போடணும். வில்லு வந்து வந்துடும். ரைட். அப்ப இதை மட்டும் போடலாமா? இப்ப இதை மட்டும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் போட்டா இங்க ரோட். சாரி, ரைட் தான். ரைட் தான் சார், ரைட் தான். யூ ரெண்டு யூக்கும் ரைட். ரைட். ஹி ஷீட்டுக்கு rights, அந்த கனெக்ஷன் வரணும். அதுக்காக தான் போடுறது. ரைட்ஸ் ரைட். ரைட்ஸ் right, ரைட். ரைட். இந்த ஹேவ் பீனை இவ்வளவு உடைச்சு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இதுக்கு பலன். ஹேவ் பீனு பிராக்டிஸ் பண்ணாதான் பலன். ஏன்னா இந்த 4 முடிச்சிருக்கோம், அடுத்த 4 வரும், அடுத்த 4, அப்புறம் இன்னொரு 8, மொத்தம் 20 வாக்கிய அமைப்பு. இதன் இந்த 4 நீங்க ஸ்ட்ராங் பண்ணாதான் அடுத்த 16 வரும். சனி ஞாயிறு அருமையா வந்திருக்குது. ரைட். நீங்க வந்து ஏகப்பட்ட விஷயம் அதுல பண்ணலாம். ஒண்ணும் இல்லை, நீங்க பண்ண போறது வந்து ரொம்ப சிம்பிள். இது அப்படியே வந்து இது பண்ண போறீங்க. ஐ ஸ்பீக். பாருங்க, நான் போடுறேன். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அப்படியே எனக்கு வந்து அப்படியே கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்? ரொம்ப ஈஸியா பாருங்க. ஐவி அதை அப்படியே போட்டுங்க. இது ஃபுல்லா போட்டுங்களா? போட்டுங்க. ரைட். இதுல வந்து ஸ்பீக் அந்த ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ். ஒரே தான். அப்படியே நீங்க ஐயில இருந்து ரமேஷ் ஆர் மகேஷ் வரையிலும் இந்த நம்பர் 1 நீங்க போட்டுங்க. நம்பர் 1 வேணும். நம்பர் 2 என்ன? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 வாக்கிய அமைப்புகள். 4 வாக்கிய அமைப்பு கற்றுக்கோம். இப்ப ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1க்கு சொல்லுங்க, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். I am speaking English. நம்பர் 2 சொல்லுங்க, ஐக்கு. I am speaking English. வெரி குட். நம்பர் 3 சொல்லுங்க. I have spoken English. ஐயா கரெக்டா. ஒரு வார்த்தையை 5ஆ பாக்குறோம். அந்த 5ஆ பாக்குறதுல தப்பு வந்துடக்கூடாது. Spoke sir. Spoke. இல்லையே. Spoken தானே சார்? ஸ்போக்கன். Spoken. 5ஆ பாக்குறோம். 5ஆ பாக்குறது முக்கியம். இது ஸ்பீக்கிங். இது ஸ்பீக்ஸா? மேல உள்ளது பிளாங்க் விட்டுருக்கு. ஏன்னா முன்னாடியே நிறைய வாட்டி பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஆமா சார். இதெல்லாம் பண்ணிட்டோம். is was been, am is been, இதெல்லாம் பண்ணிட்டோம். நீங்க நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பீயிங், இது இஸ், இது எல்லாமே நம்ம பண்ணணும். அதனால இது பண்ணல. ரைட். இது வந்து பீயிங். ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டு படிச்சாக்க எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகே ரைட். இப்ப அந்த ஹோம்ஒர்க்கு வருவோம். ரொம்ப முக்கியம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் சொன்னாரு. ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இங்க என்ன சொன்னீங்க?
I have spoken English. இங்க என்ன சொல்றீங்க? I have been speaking English. பியூட்டிஃபுல். நான் இப்படி ஒரு இடத்துல போறேன், டாட் வைக்கிறேன் பாருங்க. இங்க she கனெக்ட் ஆகுது, இங்க வந்து 4 இருக்கு. இங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே ஃபுல்லா அப்படியே கோத்து She சொல்லுங்க. has been English. Speaking She has English. Sir, been- first line. she has been Speaking English. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. she has been speaking English. சொல்ல முடியும் உங்களால? முடியும். அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவள் ஆங்கிலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். வெரி நைஸ், வெரி நைஸ். எங்க வேணாலும் இந்த டாட்ல எப்படி வேணாலும் போடலாம். நீங்க வாக்கியத்தை அமைச்சிடலாம், தப்பு இல்லாம அமைக்கலாம், தப்பு இல்லாம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பிராக்டிஸ் வேணும், பிராக்டிஸ் வேணும். ரைட்? அதுக்குதான் இந்த சனி ஞாயிறு இருக்கு. எனக்கு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஐவில இது ஃபுல் செட்டில். இந்த ஃபுல் செட்டில் நீங்க அப்படியே போடணும். நீங்க கூகுள்ல எல்லாம் போய் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா குழப்பி எடுத்துருவாங்க, உங்களுக்கு வரவே வராது. புரியுதுங்களா? ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அழகா தமிழ்ல கொண்டு வரலாம், இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம், உள்ள கொண்டு போயிடலாம். தமிழ் எதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா, ஆள் மனதுல தமிழ் உறைஞ்சு இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்குது. ரைட்? அந்த தமிழோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அந்த இங்கிலீஷ் மேலோட்டமா உள்ள இங்கிலீஷ் டீப்பா உள்ள போயிடும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது வந்து பண்றதுதான். இது இந்த ஹோம்ஒர்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். லட்சுமணன் சார், இந்த ஹோம்ஒர்க் புரியுது இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன்? இதை அப்படியே நீங்க எழுதி ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்புறது. ரொம்ப ஜாலியா பண்ணலாம். ஆனா இந்த 4 மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள்ல பாக்கி 16 சொல்லி கொடுத்துருவேன். 16 அவ்வளவு ஈஸி. அப்புறம் அந்த புதன் வியாழன் வெள்ளி வந்து பேசுறதுக்கே நம்ம வச்சுக்கலாம். இது பேசிக்ஸ் அவ்வளவு தரவாகும். நீங்க பேசிக்ஸ் தரவாயிட்டீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் உள்ள வந்துடும். தப்பு இல்லப்பா, எனக்கு தெரியும், இந்த இடத்துல ஹேர் தான்ப்பா வரும், இந்த இடத்துல ஆஸ் தான்ப்பா வரும், இந்த இடத்துல ஆம் தான்ப்பா வரும், இந்த இடத்துல இதுதான் வாஸ் தான் வரும்னு ஈஸியா தெரிஞ்சிடும். ரைட்? எனக்கு வர கொஸ்டின்லாம் இந்த 24 வார்த்தைகளை பத்திய கொஸ்டினாவே இருக்கு. அத நீங்க உள்ளார்ந்து கனெக்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். எனக்கு ஒரு வகையில இந்த 5 நாள்ல அங்க கொண்டு வந்திருக்கோம், அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கட்டாயமா இது இருக்கும். இது வந்து சொன்னார் ஒருத்தர், இது நம்ம ஷேர் பண்றது, இந்த காப்பி லிங்க் பண்ணி நான் டைரக்டாவே ஐ வுட் லைக் டு ஷேர். இப்ப பாருங்க, ஆல்ரைட், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். 5 கிளாஸோட இதுவும் இருக்கும். நீங்க இது பண்ணிக்கலாம். நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு வேண்டியது மணி 7 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் பண்ணல. தெரியும் காலையில எவ்வளவு வேலை இருக்குன்னு. அதையும் விட்டுட்டு 1 மணி நேரம் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. வெரி குட். ஓரளவு நம்ம இப்ப பார்த்துருக்கோம். எனக்கு அந்த ஹோம்ஒர்க்கோட திங்கக்கிழமை வரணும். ரைட்? திங்கக்கிழமை. சார் ஒரே ஒரு டவுட் சார். அந்த சொல்லுங்க 1 2 3 4 சொல்றோம் சார், அந்த டென்ஸ் மட்டும் சொல்லிருங்களேன் சார். சொல்லிடலாமா? அது ரொம்ப கிராமரா போக வேணாம்னு நினைச்சு இப்ப சொல்லிடு. இப்ப பாருங்க, அருமையா கேட்டாரு. 1 வந்து சிம்பிள் பிரசன்ட். எல்லாம் ஒரே தான். ஃபர்ஸ்ட் 4 கண்டுபிடிச்சுங்க, அடுத்த 16 பேரும் ஈஸியா நீங்க எழுதிடலாம், நீங்களே எழுதிடலாம். பிரசன்ட் கண்டினியூஸ். present perfect. present perfect continuous. இந்த present perfect கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. present perfectல அருமையான ஒரு டென்ஸ். இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அது பயன்படும். கண்டினியூஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா போடுங்க. கண்டினியூஸ். ஸோ அருமையான ஒரு கேள்வி கேட்டார். இங்க போட்டுருவோம். 1 2 1 2 3 4. ரைட்? அதான் நம்ம முன்னாடி போன கிளாஸ்ல போட்ட ஞாபகம் இருக்குங்களா? இங்க கனெக்ட் பண்ண போறோம். 1 2 3 4 கனெக்ட் பண்ணி 5 6 7 8 கொண்டு வந்து 9 10 11 12 கொண்டு வந்துட்டு அப்படியே 13 14 15 16 17 18 19 20 4 மட்டும் பிளாங்கா இருக்கும். ஏன் 4 பிளாங்கா இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிடும். நம்ம படிக்கவே தெரிஞ்சிடும், பக்காவா தெரிஞ்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவும் கிளாஸ் 5 பார்ட் 2. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அருமை. நீங்க பாத்தீங்க, ஒவ்வொரு நாள் நோட்ஸ் இருக்குது. நீங்க தரவா பண்ணணும். அதுக்குதான் டைம் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே சனிக்கிழமை ஒர்க் பண்ணணும். கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே 1 மணி நேரம் அலர்ட் பண்ணிட்டு 1 மணி நேரம் எப்பொழுதும் 1/2 hour பண்ணுவோம். இது 1 hour பண்ணிட்டு இந்த 2 hours போதும், நல்லா பண்ணிக்கலாம். அப்படியே பாக்கி 16 நான் அருமையா சொல்லி கொடுத்துருக்கேன். 4 நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. அடுத்த 16 ரொம்ப ஈஸி.
ஹேடு, ஹேஸ், வில்லு, உட்டு, குட்டு, மைட்டு, மே எது வேணாலும் தகர்த்து தெரிஞ்சிடலாம். ஆனா உங்களுடைய ஒர்க் முக்கியம். இது லேர்னிங் டைம் தான், பிராக்டிஸ் டைம் இல்லை. பிராக்டிஸ் டைம் நீங்க கொடுக்கறது தான். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு டைம். அதுலதான் எல்லாமே நடக்கும். ரைட், நான் 20% சொல்லி கொடுத்துருவேன், 80% நீங்க தான் தூக்கிட்டு போவீங்க. உங்களால முடியும். அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். பில்டிங்கை நீங்க கட்டிக்கிறீங்க. ரைட், ஃபவுண்டேஷன் நான் கொடுக்குறேன், பில்டிங்கை நீங்க கட்டிக்கிறீங்க. ஆனா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கொடுத்துட்றேன். ஆனா பில்டிங் நீங்க கட்டியே ஆகணும், வேற குறுக்கு வழியே கிடையாது. திங்கட்கிழமை 6 மணிக்கு அப்படியே பக்காவா பார்க்கலாம். 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.